ஸோ அவர் ஒதுக்குறாங்க ஓரம் கட்டுறாங்கன்றதெல்லாம் வந்து சும்மா அது மீடியா கிரியேஷன் தானே தவிர அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பண்றாங்க. நேத்தி கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அண்ணாமலைன்னு சொல்லும்போது எல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்படி ஒரு லீடர் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். Once again, we welcome Shreyas and Mahesh on stage. வணக்கம் ஸ்ரேயஸ் அண்ட் மகேஷ். வணக்கம் சுவாமி. குட் ஈவினிங். ஒரு கேப் விட்டுட்டோம், ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இப்போதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வந்து தோணுது. சரி, அண்ணாமலை வந்து ஒதுக்குறாங்க பிஜேபியிலங்கிறது ஆப்வியஸ் தான். எப்படியாவது சைட்லைன் பண்ணிடணும், அண்ணாமலை தயவு இல்லாம நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு வெறி இருக்கு. பண்ணுவாங்களா அது அந்த நடக்குமானக்காக வேற விஷயம், பட் ஒரு வெறி இருக்கு. பட் இப்ப அண்ணாமலை தயவு இல்லாம சப்போஸ் விஜய் உள்ள வந்தார்னா கூட ஏடிஎம்கே டிவிக்கு பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுமா அண்ணாமலையோட தயவு இல்லாம? மகேஷ், உங்க பார்வை என்ன அதுல? குட் ஈவினிங் சுவாமி. இதில் அண்ணாமலை தயவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடர் பேஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டிமினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்களோட தயவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அண்ணாமலை வந்து அவர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிஜேபிக்கு தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு தேவை. அவர் சும்மா ஒரு இயக்கம் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கே வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டு பார்ட்டியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு ஹி நோஸ். நம்ம எல்லாரோட வந்து இஸ் லாட் மோர் கிரவுண்டடு, ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட் பொலிட்டீஷியன். அவர் என்ன ஒரு இது பண்ணிட்டாருனாக்க, அவர் கொஞ்சம் இம்பேஷண்ட் அப்படின்றத வந்து நிறைய அக்கேஷனில் காட்டுறாரு. பட் ஜென்ரலாக வந்து இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு அண்ணாமலை அவர்களோட ஷூஸ் வந்து ஆக்சுவலாக வெரி பிக் ஷூஸ் டு ஃபில். நயனார் நாகேந்திரன் ரொம்ப கஷ்டப்படுவாருன்றது இட்ஸ் வெரி அப்வியஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. ஹேவிங் செட் தட், அவரை வந்து ஒதுக்கலாம் முடியாது. ஏன்னா அவர் வந்து இஸ் வெரி பிக் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அவரை வந்து ஒதுக்கிட்டுலாம் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா எண் மக்களோடு இருக்கிற அந்த ஒரு ஆரவாரமும் அந்த ஆர்ப்பரிப்பும் ஆரம்பமும் அந்த யுஃபோரியாவும் த ஃப்ரென்சி தட் இட் கிரியேட்டடு இப்போ இருக்கிற இதை வந்து சுத்தமாக வந்து ஒரு விம்பர் மாதிரி இருக்குது. இப்போ இவர் போயிட்டு இருக்காரு, நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மதுரையில் ஆரம்பித்து போயிட்டு இருக்காருன்னா அது வந்து ஒரு ஹெட்லைன் நியூஸாக கூட இல்லை, ஒரு தம்ப்நெயிலாக கூட இல்லை. அவர் பேசுறதெல்லாம் வந்து டாக்கிங் பாயிண்ட்டாகவே இல்லை. அது வந்து இட்ஸ் அ பிக் ஃபெயிலியர் தான். அது எதுக்கு அவர் போனார், என்ன ஏது, வாட் இஸ் இ கோயிங் டு ப்ரூவ்னு தெரில. மக்களை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஓகே, மக்கள் ஏற்கனவே வந்து பிஜேபி அறிமுகம் ஆயிடுச்சு. எப்போ 3%லேருந்து 11.4% வந்துருச்சோ மக்களுக்கு வந்து பிஜேபி வந்து கட்டுது தொட்டிலாம் வந்து அறிமுகம் ஆயிடுச்சு. இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சைட்லைன் பண்ணிட்டு தனியாக வந்து ஒரு 4 எம்எல்ஏ சீட் 5 எம்எல்ஏ சீட் வந்தால் போரும்னு சொல்லிட்டு அந்த பழைய அந்த கதையெல்லாம் வந்து நடக்காது பிஜேபியில். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வந்து ஹைகமாண்டோடு பிளெஸிங்ஸ் இருக்கான்னு கூட சந்தேகம். ஏன்னா முதல்ல வந்து ஜேபி நட்டா வருவாருன்னாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருவாருன்னாங்க, பியூஷ் கோயல் வருவாருன்னாங்க, யாருமே வரல. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அமித்ஷா வந்து தொடங்கி வச்சாரு, மோடி வந்து முடிச்சு வச்சாரு, நடுவில் எல்லா மினிஸ்டர்ஸும் வந்தாங்க போனாங்க. அதுக்கு இருக்கிற ஆதரவு வந்து இதுக்கு வந்து ஈவன் பொலிட்டிக்கல் பிஜேபியோட ஹைகமாண்ட் கூட அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. ஒரு சிம்பிளாக சொல்லலாம், இப்போ வந்து அவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் இருக்கு, பீகார் எலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து ரொம்ப ஒரு புவர் எக்ஸ்கியூஸ், லேம் எக்ஸ்கியூஸ் தான் இருக்க முடியும் அது. ஏன்னா இந்த இந்த எண் மக்களுக்கு உண்டான ஆதரவு வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பயணத்துக்கு இருக்கிற ஆதரவு வந்து சுத்தமாக இதுக்கு இல்லைன்றது மட்டும் தெரியுது. ஈவன் அதர்வைஸ் நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னாக்கா, அங்கே வரவங்க கூட அண்ணாமலை அவர்கள் வராருனாக்க அதுக்கு தனி அமோக ஆதரவு இருக்குது. இப்போ வந்து இவங்க இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க. யார் பட்டு யார் பேசுகிறாங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வி டோன்ட் ஹாவ் டு எம்ஃபசைஸ். அவங்க வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து அண்ணாமலை இல்லைன்னாக்கா அது ஒரு என்ன மாதிரி ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பிஜேபி எவ்வளோ முக்கியமோ பிஜேபியும் வந்து அண்ணாமலைக்கு வந்து அவங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கல, பயங்கர சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ஒதுக்குறாங்க ஓரம் கட்டுறாங்கன்றதெல்லாம் வந்து சும்மா அது மீடியா கிரியேஷன் தானே தவிர
அவருக்குன்னு வந்து ஒரு டைம் வரப்போகிறது வெரி சூன். இப்போ வந்து உங்க பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுனாக்க அவங்களுக்கு பிரசிடென்ட் ஒன்ஸ் இது பண்ணியாச்சுன்னா நியூ ஆஃபீஸ் பேரர்ஸ் தே வில் டெஃபினெட்லி அப்பாயிண்ட்டு. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு அவருக்கு உண்டான ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டேச்சருக்கு ஏற்ற மாதிரி உரிய பதவி வந்து கொடுக்கப்படும் என்பது நம்மளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் அவைட்டிங் பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறீங்க. ஆமாம், பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரீசன் ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து நியூ செட் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் வருவாங்க. அப்போ கண்டிப்பாக அவருக்கு உண்டான போஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து ஏப்ரல் மாதமே அவர் வந்து ஹீ வில் பி டேக்கன் இந்த பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஹோம் மினிஸ்டரு ஒரு செகண்ட் இப்போ ப்ரோட்டோக்காலில் இருக்கவர் வந்து ஒரு டால் ப்ராமிஸ் கொடுத்துட்டு எலெக்ஷன் டிஎம்கேயோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி கிடையாது, அவங்களுக்கு பிஜேபியோட ஒரு ப்ராமிஸ், அது ஒரு சாவரன் ப்ராமிஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. தட் வில் பி ரெஸ்பெக்டட். அது சரி. ஸோ ஸ்ரேயஸ், உங்க பார்வை என்ன இதுல? வாட் இஸ் யுவர் ஐடியா ஆன் திஸ்? என்டிஏ 18% ஓட்டு வச்சிருக்கு போன எலெக்ஷன் படி. அடுத்து நடந்த விக்ரவாண்டி எலெக்ஷன்ல அண்ணாமலை தான் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அண்ணாமலை அந்த 18%க்கு ஒரு ஹீரோ தான், அதை யாராலையும் மறுத்து பேச முடியாது. என்ன மாதிரி அவனுக்கு ஹைப் கிடைச்சதுன்னு நம்ம பார்த்தோம் அண்ணாமலையோட எண் மக்கள் யாத்திரை. ஆனால் இப்போ சார் சொல்ற மாதிரி ஒரு தம்ப்நெயில கூட யாரும் போட மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு யாத்திரை நடக்குதுன்னே தெரியல இப்போ இருக்கிற கரண்ட் பிரசிடென்ட் போறதெல்லாம். ஸோ டெஃபினட்டா அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கலாம், ஆனா அதனால என்ன பெனிஃபிட் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த 18%க்கான சீட் ஷேரிங் வாங்கணும். ஸோ இப்போ ஏடிஎம்கே ஆஸ் அ ஹோல் வந்து 20% வச்சிருக்கு, என்டிஏ ஆஸ் அ ஹோல் 18% வச்சிருக்கு அப்படின்னா அந்த 18%க்கு சீட் வாங்கணும். இன்கேஸ் பிஎம்கே இங்க இருந்ததுன்னா, பிஎம்கே அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபி ஒரு 11% ஓட்டு வச்சிருக்கு அப்படின்னா அந்த 11% உண்டான சீட்டு வாங்கணும். அப்பதான் சொல்ற மாதிரி இந்த கூட்டணி ஜெல் ஆகும். இப்ப 11% சீட்ஸ் தான். இப்ப 293 சீட்ஸ் தான் வருது. அப்ப நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா 11% ஓட்டு சார், 11%க்கு இல்ல. அப்ப ஏடிஎம்கே வாங்கின 20%க்குன்னா 234 20% தான் நிக்குமா? அப்படி கிடையாதுல்ல. இல்ல சொல்றேன், நீங்க 10% கம்மியாக்கிறீங்களே சொல்றேன். பிஜேபி ஓட்டு 10% ஆஃப் தி டோட்டல் சீட்ஸ் இல்ல சார், 18% ஓட்டு வாங்கிருக்கு, அந்த 18%க்கு உண்டான சீட்டு. சரி, அப்படின்னா எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்போ உங்க கணக்குப்படி 60 சீட் வாங்கணும். 60 சீட். ஓகே, அது அப்படிதான் கணக்கு இருக்க முடியும். அது வாங்கினாதான் அந்த ஓட் ஷேரிங், அந்த ஓட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகும். சரிசமமா இருந்தாதான். பழையபடியே 20 30 அப்படின்னு போனா எவ்வளவு ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அண்ணாமலை டெஃபினட்டா தேவை. அந்த ஷீட் ஷேரிங்க்கெல்லாம் அவர் எடுத்து ஓட்டு தான் அது, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பார்ட்டி ஒரு வைப்ரண்டா வச்சிருந்தது அண்ணாமலையோட வேலை தான், அதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. அது எப்படி டர்ன் அவுட் ஆகுது நம்ம பார்க்க போறோம். அண்ணாமலை கொடுத்துட்டாருன்னா தூக்கி, அப்ப சப்போஸ் டிவிகே வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? 40 கொடுத்தா 100 இஸ் ஏடிஎம்கே ரெடி டு கண்டெஸ்ட் ஒன்லி இன் 130 சீட்ஸ். they have to என்ன வேற ஆப்ஷன்? அத ஒத்துப்பா அவ்வளோ அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு நோக்கி தான் போகும் இது, ரைட்? அது வந்து கூட்டணி என்னாலும் சொல்றாங்க அப்படிதான் சார். எனக்கு ஏடிஎம்கே பிஜேபி டிவிகே சேர்ந்தாலும் ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டாங்கன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். சாரி டு சே தட், பட் என்னோட பிலீஃப் அதுதான். ஸோ ஏடிஎம்கே பிஜேபியாவது அட்லீஸ்ட் ஒரு ப்ரூவன் ஓட் பேஸ் இருக்கு. டிவிகேக்கு என்ன ஓட் பேஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எதை வச்சு எடப்பாடி சார் சீட் கொடுப்பாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த கான்செப்ட்குள்ள நான் வரல. இந்த ஆட்சி அமைக்கிறதுலாம் அது என்ன பண்ணாலும் லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கம் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லான்றது தான். அது எல்லாரும் ஒன்று பட்டாதான் ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்த முடியும். இன்னைக்கு கூட அது பிரிண்ட் அப்படின்ற ஒரு இதுல வந்து ஏறத்தாழ ஏடிஎம்கே பிஜேபி டிவிகே சேர்ந்தாலே 35% தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சீமானுக்கு 12% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வரும். இப்போ வந்து நான் வர போறேன், பட் தனித்தனியா வருவோம். இதை முடிச்சிருவோம். இப்ப அண்ணாமலை வந்து ஒர்க்க ட்ரை பண்றாங்க, பட் அவர் வந்து இஸ் கோயிங் டு பி இஸ் ஓன் ஃபோர்ஸ். இஸ் டெஃபினெட்லி ஓன் ஃபோர்ஸ் தான். அதுல என்ன சந்தேகம்? அவர் இல்லாம வந்து இவங்க வந்து ஒன்னும் சாதிச்சிட முடியாது. ஏன்னா நானே பாக்குறேன், மீட்டிங்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு சாலை போத்தும் தான் விசில் பறக்குது. மத்தவங்க யாருக்குமே ஸ்பீக்கர்ஸ் யாருக்குமே வந்து மீட்டிங்ல ஒண்ணுமே இதே இல்ல. யூ ஆர் ரைட். நோ அப்ளாஸ் ஆர் எனி உற்சாகம் வரல. இல்ல அந்த 18%க்கு அட்லீஸ்ட் இந்த 11% பிஜேபி ஓட் ஷேருக்கு அண்ணாமலை ஒரு ஹீரோ தான்
கண்டிப்பா ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் தான் அண்ணாமலை, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பண்றாங்க. நேத்தி கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அண்ணாமலைன்னு சொல்லும்போது ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்படி ஒரு லீடர் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி தவிர்த்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 11% பெரிய கேட்டலிஸ்ட் அண்ணாமலை தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க. அந்த 11% சீட்ஸ் வாங்குறாங்களா? அப்படி வாங்கலைன்னா அண்ணாமலை சாரோட இமேஜ் அடிப்படும். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர் அண்ணாமலை சார் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த 11% சீட், அந்த 11% உண்டான சீட்ஸ் வாங்கலைன்னா அண்ணாமலை சார் வேற ஆப்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகும். பட் அதுக்கு முந்தையே கூட பார்த்தோம்னா அமித்ஷா வந்தபோதே ஒரு வாட்டி வந்து நிறைய சீட்டு கேட்கணும் அப்படின்னும் போது அதாவது தூக்கி டிஎம்கே கிட்ட தோக்கிறதுக்கா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு தெரியல எப்படி இதெல்லாம் ரோல் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் எலெக்ஷன் படி, ஸோ அதான் சொல்றேன், 2021 வந்து ரொம்ப கம்மியா 20-21 சீட்ஸோ பிஜேபி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 2.5% பார்ட்டி, அவ்வளவுதான் 2019 வாங்குது அப்படின்னா அந்த ஓட் ஷேரை வச்சு கொடுத்தாங்க சீட்டு. ஃபேர் எனஃப். அப்படி இல்லையே இப்போ. அது ரைட். இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். இப்போ மெயின் கொஸ்டின். ஸோ இப்போ டிவிகே வந்து பயங்கரமா வந்து இவங்க வான்னு இவங்க வந்துட்டாரேன்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க. பட் விஜய்க்கு வந்து இப்போ திடீர்னு வந்து முதல்ல வந்து வந்திருப்பாரு இவர். இவங்களை வந்து ஒன்றும் பண்ணாதான் வந்திருப்பாருன்னு தோணுது. இவங்க வந்து ரொம்ப போய் கெஞ்ச போக ஐ திங்க் now he has learned some politics. இப்போ உண்மையான அரசியல்வாதியா இருந்திருந்தாருன்னா இந்த 22 அங்கே தங்கியிருப்பாரு. அட்லீஸ்ட் would have put some room in திருச்சி ஆர் நாமக்கல். நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் பார்த்துருப்பாரு மக்கள்லாம், போய் அடிப்பட்டவங்கலாம் போய். உண்மையான அரசியல்வாதியா இருந்தாருன்னா, ரைட், அரசியல் தெரிஞ்சவர் அப்படின்னா that was big opportunity actually. அது வந்து அரசியல் பண்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. அது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அதுதான் அரசியல். ஸோ அதுதான் தடவை பிக் ஹைலைட். மெட்ராஸ்க்கு போனதுனால வந்து ஒரு மாதிரி மைனஸா இருந்தது. பட் இப்போ அதுவே வந்து இப்போ சிபிஐ என்கொயரி எல்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிற போது இப்போ நவ் he is going to play a waiting game, ரைட். ஸோ இப்போ அவருக்கே வந்து தெரிஞ்சிருக்கு தன்னோட ஓட் பர்சன்டேஜ் வந்து இட்ஸ் பெட்டர் தன் பிஎம்கேசி. பிஎம்கேவே வந்து they are playing a waiting game, right. They have only 4% proven 4% vote base. Maximum whatever they do only 4% தான். அதுக்கு ஏற மாட்டேங்கிறது அவங்களுக்கு ஓட்டு, ரைட். ஸோ அப்படிங்கிற போது அவங்களே வந்து வெயிட்டிங் கேம் ஆடுறாங்க. நம்ம இவங்களுமே விஜயகாந்த் கட்சியுமே வெயிட்டிங் கேம் தான் ஆடுறாங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது இப்போ அவருக்குமே விஜய்க்கு வந்து டெஃபினெட்லி இஸ் மோர் தென் 4%. ஸோ அவருக்கு வந்து இன்னும் நல்லா இதுதான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து விஜய் வந்து வேணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மகேஷ் கிட்டே திரும்பி போவோம். விஜய் வந்து கூட்டணிக்கு வேணுமா? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வேணுமா? ஏன்னா வந்து அவர் ப்ரோவன் கிடையாது அவரு. ஸோ அதுதான் பிளஸ், அதுதான் மைனஸ். பிளஸ்ஸுமே அதுதான் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாத பிளஸ் அவருக்கு. ஸோ இட் இஸ் சொல்லுவாங்க யர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் யர் பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்து வராமல் இருந்தால் இது வரைக்கும் போட்டியிடாமல் இருக்கிறதே வந்து ஒரு வீக்னஸ், அதுவே வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் சம்டைம்ஸ் மாறலாம். பிகாஸ் யாருக்குமே கணிக்க முடியல தெளிவாக. அதுதான் அவருக்கு பிளஸ்ஸாகவும் டர்ன் அவுட் ஆகின்னு இருக்கு.